அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயான நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். இந்த வருஷம் பரிவர்த்தனை யோகத்தில், அதனால் ஆட்சி பெற்று போகிறார். ஏன்னா புதன் உங்கள் ராசியில் இருக்கார். 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், 4 கிரகங்கள், மாத கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ராசியிலேயே இருக்குது. அதனால் 4 கிரகங்கள் இருக்குது. 7ஆம் இடத்துல குரு இருக்கார். பரிவர்த்தனை யோகம் அமையிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது 1/1/2026 31/12/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் 3ஆம் மாதம் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அர்த்த அஷ்டம சனி. 8ஆம் இடத்து 8இல் பாதி, அர்த்த அஷ்டமம்னு சொல்லக்கூடிய 8இல் பாதி 4ஆம் இடத்துல சனி வருது. உங்களுடைய சுகங்கள் கெடும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுகங்கள் கெடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேலையில் மிகவும் பளு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை பளு இருக்கக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலியமாக பொருளாதாரம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இந்த வருஷ கடைசி வரலும் 11ஆம் மாதம் வரலும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் அபரிமிதமான முயற்சி, யாராலையுமே செய்ய முடியாத அளவுக்கு பெரிய முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாகவே. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா தடித்த பேச்சுக்கள் வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ராகு கேத்து மாறின உடனே கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குரு பகவானின் பார்வை அந்த நேரத்தில் வந்துடுறது. உடல் நலம் சற்று சீராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல போய் ஒரு 5 மாதம் இருக்கார். அந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. தனஸ்தானத்தையும் பார்க்குறார். தனக்காரகன் உங்களுடைய ராசிநாதன். எப்பொழுதுமே பண வரவிற்கு பஞ்சமில்லாது இருக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. இந்த வருஷம் அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் பொறுமையாக இருக்கிறதும், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது. ஜாகிரதையாக இருங்கோ. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மன அழுத்தம், உடல் அழுத்தம் ரெண்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துலையும் குரு போகிறார். குரு 9ஆம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போது இந்த வருஷத்தினுடைய கடைசி 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல கேது பகவான் போய் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா அந்த மறைவு ஸ்தானத்தில் மறைந்த கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதன் மூலியமாக திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் வரக்கூடிய யோகங்களை பிடிச்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். தடால்னு அதுவே போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதால் வர விஷயங்கள் நேர்மையாக வந்ததுன்னா ரொம்பவுமே நல்லது. முடிந்தவரையிலும் நேர்மையை கடைபிடித்து சம்பாதிப்பது மிகவும் நல்லது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது உங்களுடைய பேச்சின் மூலியமாக சற்று தடித்த பேச்சுக்கள் வரும். அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்தில் போனதுனால அர்த்தாஷ்டம சனி வருது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். இவ்வளவு நாளாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே, நம்மளால் ஒரு சாதிக்க முடியலையேன்ற ஒரு வேகம் அதிகமாகும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சனியின் பார்வை உங்களுடைய ராசியில் விழுது. அது தவிர பார்த்தாலேனால் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து உங்களுடைய ராசின்னு பார்க்க மாட்டார். ஒரு 5-6 மாதத்துக்கு. இந்த காலகட்டத்தில் மே மாதத்துலேருந்து
கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் மாதம் வரலும் உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்கோ. பணம் நிச்சயமாக வந்துடும். அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். கீழ்ப்படிந்தோர் சொல்வதை கேட்க மாட்டார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்தாலும் உங்களுடைய வேலையும் ஆக்கிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. குழந்தைகளுடைய படிப்பில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் அக்டோபருக்கு மேலே, அக்டோபர் 2026க்கு மேலே வெளிநாட்டு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் ஏற்றம், வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும், இல்லைன்னா குரு பகவானை வழிபடுவதும், இல்லை உங்களுடைய மடாதிபதிகள், பீடாதிபதிகள் அந்த மாதிரியான இவர்களை போய் வழிபடுறது ரொம்பவும் சால சிறந்தது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதை தவிர பார்த்தேனால் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால முடிந்தவர்களும் சனி பகவானுக்கு எள்விளக்கு ஏற்றுவதும், சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா தயிர் சாதம் தானமாக கொடுங்கோ. அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் ஒரு தடவையாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லா விதமான மாறுதல்களும் ஏற்றங்களும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. மகர ராசி நேயர்கள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இவ்வளவு நாளாக ஒரு 7.5 சனி நடந்து உடல் நிலையிலையும் சரி, உங்களுடைய முயற்சிகளிலும் சரி, செலவுகளிலும் சரி, எடுத்த காரியங்களில் தடை, பேச்சில் தடை, சுபங்கள் நடக்காமல் தடை, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 2026 ஒரு பொன்னான ஆண்டாக வரப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. எடுத்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் 2026 மார்ச் 6ஆம் தேதி. அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சி, அதாவது கோவில் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி பார்த்தாலேயானால் 6/3/2025 இருக்குது, 26 வருது. அதனால் வந்து மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரப்போகிறது. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2.5-3 வருஷம் அங்கே இருக்க போகிறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணுக்கால், முட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போகிறதுனால எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வரார். திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். எப்போதுலேருந்து மே 26, 2026, அதாவது ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தாலேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி உண்டு. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம். கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் சிறந்த ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் மகர ராசிக்காரர்கள் இந்த களிமண், கருநில மண், தாறு அந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய வேலை செய்பவர்கள், அதை தவிர பார்த்தோன்னா அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள். ஏன்னா சனி வந்து போராளிகளை உருவாக்கக்கூடியவர். அதை தவிர வந்து உங்களை ஃபாலோ பண்ணணும்னா சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் எப்பொழுதுமே சனி ரொம்ப ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும், திக்பலம் பெற்று இருந்தாலும், அவர் சனியை வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு உதாரண புருஷராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ் எல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய வெற்றியை பார்த்து பிரமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது. அதாவது உங்களுடைய வெற்றியை பார்த்து அடுத்தவர்கள் பிரமிக்கக்கூடும். அந்த அளவுக்கு வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் பார்த்தோம்னா பணம் நிச்சயமாக ஆறாக ஓடும். அது வந்து தண்ணி எப்போவுமே வந்து அது உள்ள தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் குடித்தது போகவும் ஆறில் தண்ணி ஓடிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான
நிலைமை உங்களுக்கு மிகவும் அதிகமான பணவரத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம். இதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் வர்றார். அதாவது 11ஆம் மாதத்துக்கு, வருஷ கடைசியில் 11ஆம் மாதத்துக்கு வர்றார். அதனால் அபரிமிதமான எண்ணங்களில் பார்த்தீங்களேனால் எதெல்லாம் சாதிக்கணுன்றதே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இலக்கை வைத்து கொண்டு செல்லக்கூடிய மாமனிதராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தேனால் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்க போகிறார். அதனால் உங்களுடைய சுகங்கள், அதாவது நல்ல தூக்கம் வரக்கூடிய நல்ல சுகங்கள், நல்ல நிம்மதியான உறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் பணவரவுக்கு பஞ்சமில்லாத காலகட்டமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாமே சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 7.5 சனி முடியறது, பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் வந்தாச்சு. திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே திருமணம் வாய்க்கக்கூடும். அது தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். இளைய சகோதரரோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்களும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நல்ல தூக்கம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அபரிமிதமான எண்ணெய் அலைகள் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அத்தனையும் சுகமாக நிச்சயமாக வெற்றி பெறும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் இந்த திருநெல்வேலி பக்கத்தில் பெரியகுளம் சோரநாத பெருமாள் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சனி பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய ஆலயம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரும். நீல கலர் பட்டாடை அந்த சோரநாத பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும்.